3 நட்சத்திரங்களை கொண்டு ஒரு குண்டல வடிவத்துல இருக்கிறது தான் இந்த கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரம் அப்படின்னாலே பசு இல்லனா தங்கத்தினால செஞ்ச பசு உருவத்தை தானமா கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க தேவேந்திரனை வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதோட திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய இந்திர லிங்கத்தை பூஜை செஞ்சாங்க அப்படின்னா நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும். அதாவது யார் யாரை வழிபடணும் அப்படின்னா திருவடந்தையில இருக்கக்கூடிய பெருமாளையும், திருமலை கோவில்ல இருக்கக்கூடிய வெங்கடாச்சலபதியையும், சந்திர புஷ்கரணி கரையில இருக்கக்கூடிய வராகரையும் இவங்க வழிபாடு செய்யணும். குறிப்பா ஆனி மாதத்துல வரக்கூடிய இந்த கேட்டை நட்சத்திர நாள்ல இவங்க இந்த கோவில்கள் எல்லாம் வழிபாடு செஞ்சாங்க அப்படின்னா எல்லா தோஷங்களும் இவங்களுக்கு விலகி வளமோட வாழ முடியும். இவங்க வராக காயத்ரி மந்திரத்தை தினமும் 24 முறை ஜபித்துட்டு வரணும். ஓம் பூவராகாய வித்மகே வஜ்ரரூபாய தீமகி தன்னோ வராக பிரச்சோதயாத் அப்படிங்கிற வராக காயத்ரி மந்திரத்தை இவங்க ஜபிக்கணும். அதாவது திருப்பதி திருமலை கோவில்ல இருக்கக்கூடிய வராகர், அதாவது குபேர மூலையில புஷ்கரண சந்திர புஷ்கரணி கரையில இருக்கக்கூடிய வராகரையும் இவங்க வழிபட வேண்டும்.